ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதி ரொம்ப சைலண்டா அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்க வந்து வயலண்டா மாத்தி விட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொட்டை கடிதாசி தான். அந்த மொட்டை கடிதாசியில என்ன எழுதிருக்குன்னா, அதாவது விஜய் பார்வதியோட கேரக்டர் பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அதாவது தர்மலிங்கம் சொல்லிட்டு அமித் அவர்கள் வந்து அந்த கேரக்டர் எடுத்திருக்காப்ல. அந்த கேரக்டரை வச்சு ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க. நேத்து கூட அதாவது அவங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னா பேசிருந்தாங்க வீட்டுல. அப்பெல்லாம் விஜய் பார்வதி சைலண்டா அதை ஜாலியா வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகேவா, கமருதீன் அதுக்கப்புறமேட்டு நம்ம சபரி எல்லாருமே உட்காந்து கலாச்சிருந்தாங்க. கானாவினத்தெல்லாம் பாட்டு பாடி கலாச்சிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அதை வந்து கலாச்சாரம் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஜாலியா எடுத்துட்டு போனாங்க. ஓகேவா, விஜய் பார்வதி. பட் ஆனா இந்த விஷயத்துல வந்து அந்த மொட்டை கடிதாசியில ஒரு மாதிரி எழுதிட்டு இருக்காங்க போல. அதாவது அடுப்பாங்கரைக்குள்ள ஏதோ கூட்டு போற மாதிரி ஒன்னு எழுதிருக்காங்க. அது என்ன வார்த்தை நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. குட்டி வார்டனின் கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்குள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப கேவலமா எழுதிருந்தாங்க. அதை வந்து என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை யார் எழுதுனாங்களோ அவங்க ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து இன்னொருத்தர் எப்படி கேரக்டர் அசாசினேஷன் பண்ண நினைக்கிறாங்க கேவலமா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கம்ப்ளைண்ட் தூக்கி நம்ம பிரின்சிபல் கிட்ட வைக்கிறாங்க. பிரின்சிபல் சார் இந்த லைனை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கேரக்டர்லயே இருக்கிறோம் ஓகேப்பா, ஆனா எதுக்கு நீங்க இந்த லைனை மென்ஷன் பண்றீங்க? இது வந்து கேரக்டர் பத்தி பேசுற மாதிரி தெரியல, பர்சனல் அட்டாக் மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கார்டன் ஏரியால கொஞ்சம் பேசிட்டு போது அமித் பார்கவ் வேற கோவப்படுறாப்ல. அதாவது இந்த லைனை பாருங்க, இந்த லைனை பாருங்க விஜய் பார்வதி மறுபடியும் மென்ஷன் பண்ணு. அமித் பார்கவ் என்ன சொல்றாருன்னா, அதையே சொல்லி ரீசர்ச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அமித் பார்கவ் சொல்ல, விஜய் பார்வதி சார் நான் உங்களை சொல்லல சார் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதிக்கு அமித் பார்கவ் லைட்டா முட்டிக்குது. சோ இது முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வியன்னாவோ எஃப்ஜேவும் தான் நான் நினைக்கிறேன் மக்களே. பட் ஆனா ஃபுல் பிளேம் இப்போதைக்கு அவன் மேல போட முடியாது. லைவ்ல அது வரட்டும், அதை பார்த்து நம்ம சொல்றோம். இது வந்து சீக்கிரம் டாஸ்கா இல்லாம நீங்க வந்து வேணும்ட்டே வந்து விஜய் பார்வதியோட இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு வச்சுங்களா கேரக்டர், அது வந்து ரொம்பவே தப்பு. சோ இது வந்து பெரிய விஷயமா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நைட் டைம்ல தான் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பார்க்கும்போது தெரியுது. பட் எப்படி இருந்தாலும் நம்ம வியன்னா அவர்கள் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. வியன்னா வந்து நான் அந்த ஆட்டிடியூட் ஒன்று காமிச்சிட்டு இருக்காங்க. அது இந்த டாஸ்க்காக பண்றேன்னு சொல்றாங்க. பட் ஆனா அமித் பார்கவோட அந்த ஷூ ஒலிக்க வச்சதுல இருந்து அவங்க நிறைய விஷயம் வந்து அதாவது தப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அமித் பார்கவ் அங்கேயே டென்ஷன் ஆனப்பல மறுபடியும் அமித் பார்கவ் வச்சே வந்து ஒரு கேரக்டர் வந்து அசாசினேஷன் பண்றீங்க, இது ரொம்பவே தப்புன்னு சொல்லி தான் நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்னு வேற விஷயம். வியன்னாக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கு, அதை பத்தி யாராவது ஒருத்தர் கேவலமா பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு மட்டும் பங்கி ஏந்துட்டு வருவாங்க. எங்களை பத்தி நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த இடத்துல இவங்களாம் வந்து பேசலாம். ஓகேவா, அதெல்லாம் வந்து கரெக்ட், இவங்க பண்றது டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். வியன்னா பண்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணலாம் சோசியல் மீடியால போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையா நீங்க எதுக்கு எஃப்ஜே தனியா இருக்கும்போது அந்த பெட்ரூம் போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எதுக்கு இதெல்லாம் வந்து பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த வீடை வந்து லிட்டரலா வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கண்டென்ட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அது வந்து ரொம்பவே தப்புன்னு தான் நான் சொல்ல முடியும். சோ இதுல வந்து விஜய் பார்வதி கேட்கிற விஷயம் நியாயம் தான். ஓகேவா, யாரா இருந்தா என்ன கேரக்டர்ல இருந்தாலும் ஒருத்தர் வந்து பர்சனலா அட்டாக் பண்ணினா அது வந்து தப்பு தான். விஜய் பார்வதி எவ்வளவோ சைலண்டா இருந்தாங்க. பட் ஆனா நீங்க எல்லாரும் இப்ப வந்து அவங்களை வயலண்டா மாத்தி விட்டீங்க. சோ வீடு வந்து இப்ப ரெண்டா வெடிக்க போகுதுன்றதான் பொறுத்திருந்து பாப்போம் மக்களே. இந்த ப்ரோமோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து நான் தெரிஞ்சிடாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.